morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹாலோ கிளாஸ் அண்ட் இட்ஸ் ஃபாலோ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் பர்த் ஆஃப் இஸ்ரேல் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர், ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ், போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப். இது வரைக்கும் இந்த லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை தான் இப்போ நம்ம அந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். நியூ இன்டர்நேஷ்னல் ஆர்டர். By 1941, the United States and Britain began to give serious consideration to the need for international cooperation for achieving lasting peace among all nations. அதாவது 1941 அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உலக நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நாடுகளுமே வந்து அமைதி அப்படின்றது வந்து வேணும், தன்னுடைய நாட்டிற்கு அமைதி அப்படின்றது வந்து வேணும், அதுக்கு வந்து பன்னாட்டு ஒத்துழைப்பு அப்படின்றது வந்து இருந்தால் மட்டுமே வந்து இது வந்து முறையாக செயல்பட முடியும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வேர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் objectives. All this would need international organization with members of the various nations across the world working together for these common objectives. அப்போ இந்த பன்னாட்டு பொருளாதாரம், நிதி ஆகியவற்றின் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோக்கங்களாக இருந்துச்சு. அதாவது இதெல்லாம் இருக்கணும், அதாவது நாடு அப்படின்னு சொல்லும்போது வளர்ச்சியை நோக்கி போகணும் பொருளாதார ரீதியாக. அதற்கு என்ன செய்யணும், உலக நாடுகள் வந்து அமைதியாக இருக்கணும், மற்ற நாடுகளோடு சண்டை போடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து தேவையாக இருந்தது. This ultimately resulted in the establishment of the United Nations, the World Bank and the International Monetary Fund, with many associated organizations which deals with basic issues of importance for all societies and countries. அப்போ இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி, பன்னாட்டு நிதி அமைப்பு இதெல்லாம் வந்து அனைத்து நாடுகளாக இருக்கட்டும், சமூகங்களாக இருக்கட்டும், அவற்றினுடைய அடிப்படை அம்சங்களை குறித்து நடவடிக்கை மேற்கொள்ள இந்த அமைப்புகள்லாம் வந்து தேவைன்னு சொல்லி நிறுவப்பட்டது. இப்போ இதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமாக வந்து இந்த பன்னாட்டு முகமைகள், பன்னாட்டு நிறுவனம் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ் ஹேட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட், பட் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரூவ்டு டு பி இன்ஃபெக்சுவல். அந்த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் ILO located in Geneva in Switzerland, however, is still active and they continue to work on issues relation to labor and employment. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு பின்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னாட்டு சங்கங்கள் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டது. இந்த பன்னாட்டு சங்கத்தினுடைய சங்கம் அப்படின்னு சொல்லும்போது வலிமையாக வந்து செயல்பட இயலவில்லை. அதனால் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா நகரில் வந்து பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து அங்கே ஜெனிவாவில் வந்து அமைக்கப்பட்டது. இன்று வரை வந்து அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இவற்றோட தொடர்புடைய அம்சங்களை இன்றளவு வந்து கையாண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யுனைடெட் நேஷன்ஸ் நாடுகள் சபை. The first initiative for the United Nations came from the United States and Britain in 1941 when they issued a joint declaration known as the Atlantic Charter. This stated that after the destruction of Nazi there would be peace for all countries so that all people could live their lives in freedom from fear and want. ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்படுவதற்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வந்து பிரிட்டன் 1941 வந்து அட்லாண்டிக் சாசனத்தின் வழியாக வந்து வெளியிடுறாங்க. அதில் அந்த நாசிசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, பாசிசம், நாசிசம், அந்த நாஜிக்களுடைய கொடுங்கோன்மை அப்படின்றது வந்து ஒழிக்கப்பட்ட பின்பு அனைத்து நாடுகள்லேயும் அமைதி அப்படின்றது நிகழும். அதற்கு மாறாக
மக்கள் வந்து தங்களுடைய வாழ்வை வந்து அச்சமில்லாமல் வந்து என்ன செய்யணும், சுதந்திரமாக வாழலாம் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் சொல்லும்போது 1942 என்னது ஒரு 1942 அப்படின்னு சொல்லும்போது த நியூ இயர்ஸ் டே 1942 the Center of the United Nations was signed on June 26, 1945 by 51 nations. India, which was not an independent country then, also was a signatory to the charter. Now the United Nations has 193 member states and each one big or small has an equal vote in the United Nations. அதாவது 1945 42 வந்து என்ன செய்கிறாங்க, புத்தாண்டு தினத்தன்று அந்த ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி இந்த நாடுகளுக்கு எதிராக போர் செய்ய அந்த 26 நாடுகள் வந்து இதை வந்து இந்த பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1945 ஜூன் 26 வந்து 51 நாடுகள் வந்து இதில் கையெழுத்திட்டது. அப்போ இந்தியா அப்படின்னு சொல்லும்போது அப்பொழுது என்ன செய்யலை, சுதந்திர நாடாக இல்லைன்றதுனால இந்த சாசனத்தில் வந்து என்ன செய்ய முடியல, ஐக்கிய நாடுகள் சபை பிரகடனத்தில் கொண்டு வந்ததில் சைன் பண்ண முடியல. ஐக்கிய நாடுகள் சபை வந்து 193 உறுப்பு நாடுகளை வந்து கொண்டது. அப்போ வந்து ஒவ்வொரு நாடும் வந்து என்னது, சிறியதாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கலாம், ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் சமமான வாக்குகளை வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜென்ரல் அசம்பிளி அண்ட் செக்யூரிட்டி கவுன்சில். த யுனைடெட் நேஷன்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நியூயார்க் functions almost like any government through its principal organs which are similar to the legislative, executive and judicial wings of the state. ஐக்கிய நாடுகள் சபைன்னு சொல்லும்போது ஏறத்தாழ வந்து அரசுக்குரிய சட்டம் இயற்றுதல், நிர்வகித்தல், நீதித்துறை போன்றவற்றிற்கு நிகரான ஒரு அமைப்புகளோடு செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The Security Council has 15 members, 5 countries, the United States, Britain, France, Russia and China are permanent members and there are 10 temporary members. அதாவது இந்த பாதுகாப்பு சபையானது 15 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சீனா இதில் வந்து நிரந்தரமான உறுப்பினர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ 10 உறுப்பினர்கள் வந்து 10 உறுப்பினர்களில் சுழற்சி முறையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே உள்ளவங்களுக்கு வந்து வீட்டோ பவர்ஸ், அதாவது மறுப்பானை அதிகாரம் அப்படின்றது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ரைட் ஹேஸ் ஆஃபன் பீன் used to block major decision, especially by the superpowers, the US and Russia. Major issues and conflict are discussed in the Security Council. அப்போ இந்த வீட்டோ பவர்ஸ் மூலமாக எடுக்கக்கூடிய அதிகாரம் சொல்லும்போது எந்த முடிவையும் வந்து தடுத்து விடலாம். இந்த அதிகாரம் வந்து வல்லரசு நாடுகள்னு சொல்லும்போது குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா இந்த முடிவுகளை தடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ முக்கியமான அம்சங்களும் அதே சமயத்தில் முரண்பாடுகளும் பாதுகாப்பு சபையில் வந்து விவாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். த எக்ஸிக்யூட்டிவ் விங்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் இஸ் த UN Secretariat. It is headed by the Secretary General who is elected by the General Assembly on the recommendations of the Security Council. அதாவது ஐக்கிய நாடுகளின் சபையில் வந்து செயல்பாட்டு அங்கமாக திகழ்கிறது. இதனுடைய பொதுச் செயலாளர் சொல்லும்போது பொது சபையின் பரிந்துரையின்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பன்னாட்டு நீதிமன்றம் வந்து ஐக்கிய நாடுகள் சபையை வந்து என்ன செய்யுது, நடத்தப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. The International Court of Justice headquartered at the Hague in Holland. பன்னாட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமையகம் அப்படின்னு சொல்லும்போது தி ஹேக், அதாவது ஹாலந்து நகரில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜுடிஷியல் விங்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். பொருளாதார மற்றும் சமூக மன்றம், த எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், ECOSOC. The 5th organ of the United Nations is responsible for coordinating all the economic and social work of the United Nations சொல்கிறாங்க. அப்போ இந்த நிர்வாக அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, ஐக்கிய நாடுகள் சபையை வந்து
அந்த பொது சபை, பாதுகாப்பு சபை, அவங்க தான் பொது செயலாளர் தான் வந்து இதை நடத்துகிறாங்க. பன்னாட்டு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லும்போது ஐக்கிய நாடுகளினுடைய சபை நீதி நிர்வாகத்தினுடைய கிளையாக செயல்படுது. இது எங்கே அப்படின்னா ஹாலந்தில் தி ஹேக்கில் வந்து அமைஞ்சிருக்கு. பொருளாதார மற்றும் சமூக மன்றம், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து 5வது அங்கமாக செயல்படுது. இது என்னதுன்னா அனைத்து பொருளாதார சமூக பணிகளை வந்து ஒருங்கிணைப்பது மற்றும் வட்டாரங்களின் வளர்ச்சிக்காக, அதாவது ஆசியா, பசிபிக், மேற்காசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, இந்த ஆணையங்களாக பொருளாதார ஆணையங்களாக செயல்படுது. அவை பொருளாதார மற்றும் சமூகத்தினோட மிக வெற்றிகரமாக செயல்படக்கூடிய பொருளாதார வல்லுநரான குன்னார் மிர்தால் அவருடைய தலைமையில் தான் வந்து செயல்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவுட்டர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த யூஎன், ஐநாவின் முக்கிய துணை அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் வந்து சிறப்பு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு, அதாவது குழந்தைகளின் நிதி நிறுவனம், அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் பிளான், அப்போ மற்றொரு ஐநா வளர்ச்சி திட்டம். இந்த வளர்ச்சி திட்டங்களில் வந்து என்னது ஐநா முக்கிய ஒரு துணை அமைப்புகளாக இருக்குது அப்படின்னா ஹெல்த்து, எஜுகேஷன், கல்ச்சுரல், இதிலெல்லாம் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல், இதிலெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண் அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம், அப்புறம் பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், ஐநா கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு, இதிலெல்லாம் வந்து கவனம் செலுத்தி வருகிறது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் பேங்க், அதாவது உலக வங்கி. த வேர்ல்ட் பேங்க் அண்ட் த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் ரெஃபர் டு த பிரிட்டன் வுட்ஸ் ட்வின், அதாவது வேர் போத் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1945. ஆஃப்டர் த பிரிட்டன் வுட்ஸ் conference in 1944 located in the Washington DC in the United States, they have the same membership since a country cannot be a member of the bank without being member of the fund. அப்போ உலக வங்கி அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டன் வுட்ஸ் அதோடைய இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த உலக வங்கி பன்னாட்டு நிதி அமைப்பு, இது ரெண்டையுமே வந்து 1944 பிரிட்டன் வுட்ஸ் மாநாட்டுக்கு பின்பாக 1945 வந்து நிறுவப்பட்டது. இது எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் நகரில் வந்து இருக்குது. இது ரெண்டுமே வந்து சம எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பன்னாட்டு நிதி அமைப்பில் உறுப்பினர் இல்லாதவங்க வந்து உலக வங்கியில் வந்து உறுப்பினராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஸ்டேட்ஸ் இன் யூரோப், அப்போ பன்னாட்டு நிதி அமைப்பு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லும்போது த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வாஸ் ப்ரைமர்லி த பிரைன் சைல்ட் ஆஃப் ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் அண்ட் ஜான் மைனார்ட் கீன்ஸ், the famous economist. It was formally organized in 1945 with 29 members countries. அதாவது பன்னாட்டு நிதி அமைப்பானது அந்த ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட் ஜான் மெனார்ட் கெய்ன்ஸ் அப்படின்ற புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்களுடைய மூளையில் உதித்த ஒரு குழந்தை தான் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா 1945 29 உறுப்பு நாடுகளை கொண்டு முதலாக தொடங்கப்பெற்றது. தற்பொழுது வந்து அட் ப்ரெசன்ட் 189 countries. It primarily objective is to ensure the financial stability and development across the world. 189 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக தற்சமயம் வந்து இருக்கிறது. The main agenda is to promote international monetary cooperation, expansion of international trade and exchange stability. The fund lends money from its resources to countries facing balance of payment problems because they are unable to pay for their
imports. It however imposes stringent condition on the borrowing nation to determine their budgets. அதாவது இந்த உறுப்பு நாடுகள்னு சொல்லும்போது முக்கிய நிகழ்ச்சிகளில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துவது, பன்னாட்டு வணிகம், அது நாணய செலவாணியாக இருந்தாலும் சரி, இவ்வமைப்பு வந்து பணம் செலுத்துவதில் வந்து சமநிலை பிரச்சனையை வந்து சந்திக்கக்கூடிய நாடுகளுக்கு கடன் வழங்கும். அந்த கடன் வாங்கும் நாடுகள் வந்து இந்த அமைப்பின் மீது வரவு செலவு திட்டங்களை வந்து செலவுகளை சுருக்குதல் போன்ற கடுமையான நிபந்தனைகளை வந்து சுமத்துகிறது. இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது விருப்பப்படுறதில்ல. மக்களுக்கு வந்து மானியம் வழங்கும் பல்வேறு திட்டங்களை வந்து கைவிட வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. அப்போ பன்னாட்டு IMF அப்படின்னு சொல்லும்போது பன்னாட்டு நிதியமைப்பினுடைய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உலக அளவில் நிதி சார்ந்த ஒத்துழைப்பை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவது, நிதி நிலையை வந்து உறுதியானதாக வைத்திருத்தல், பன்னாட்டு வணிகத்திற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுப்பது, வேலை வாய்ப்பை பெருக்குவது, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது, உலகம் முழுவதும் அந்த வறுமை ஒழிப்பது, அதாவது பாவர்ட்டியை வந்து நோ பாவர்ட்டி, அந்த வறுமையை வந்து ஒழிப்பது, இதெல்லாம் வந்து இதனுடைய நோக்கமாக கருதப்பட்டது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா த போஸ்ட் வார் வெல்ஃபேர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் யூரோப். போருக்கு பின்பு ஐரோப்பாவிலேருந்து மக்கள் நல அரசு அப்படின்றது வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்றது வந்து உருவாக ஆரம்பித்தது. The term welfare state refers to the concept that the government is responsible for the social and economic welfare of the people, thus expanding the role of the state beyond providing defense and maintaining law and order. அப்போ சட்டங்கள் மூலம் தொழிலாளர்களுக்கு பணியிடங்களில் எத்தனை மணி நேரம் வேலை, குறைந்தபட்ச ஊதியம், பாதுகாப்பான பணி சூழல் இவற்றையெல்லாம் வந்து உறுதிப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் சிவில் மற்றும் அரசு உரிமைகளை உறுதிப்படுத்தியது. மக்களுக்கு இலவச மருத்துவ முகாம் சேவை இதெல்லாம் வந்து அளிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. The state now interviews in many ways to protect the welfare of the people. For instance, through laws which protect workers in the workplace by prescribing the number of working hours, minimum wages and safe working condition and so on. இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. In 1942, the report commonly known as the Favarid's report was published in the United Kingdom, which proposed a series of measures which the government should adapt to provide citizens with adequate income, health care, education, housing and employment to overcome poverty and diseases, which were the major impediments to general welfare அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1942 பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டன் வந்து பொதுவாக வந்து ஃபெவரேஜ் அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுது. அந்த அறிக்கையில் வந்து பொது நலனுக்காக வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வறுமை, நோய் இதை வந்து என்ன செய்யணும், இது இல்லாமக்கணும். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு அதிக வருமானத்தை அளிக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பெருக்குவது, உடல்நல பாதுகாப்பு, கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு இதெல்லாம் ஒரு வழங்கக்கூடிய திட்டங்களாக இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ the benefits can either be achieved through easy transfer like old age pension and unemployment compensation or through free services. In addition, these countries also try to minimize economic disparities through progressive taxation by taxing the higher income group and relatively high rates அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அதாவது இந்த ஓய்வூதியம், வேலையற்றோர் மருத்துவ வசதி, முதியோர் உதவித்தொகை, குழந்தைகள் நல சேவை என பல சட்டங்கள் அப்படின்றது வந்து இயற்றப்பட்டது. அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் த வார் லேபர் பார்ட்டி வாஸ் voted into power of in Britain from the cradle to the grave, அதாவது
தொட்டிலிலிருந்து சுடுகாடு வரை மக்களை வந்து கவனித்து கொள்ளக்கூடிய திட்டங்கள் அப்படின்றது வந்து மேற்கொள்வதாக அந்த அரசானது வந்து அறிவித்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த அனைத்து இந்த அனைத்து சட்டங்களும் வந்து என்ன சொல்கிறாங்க, மருத்துவ வசதி, முதியோர் ஓய்வூதியம், வேலையற்றோருக்கு உதவித்தொகை, குழந்தைகள் நல சேவை பாதுகாப்பு, இந்த மாதிரி பல சட்டங்கள் வந்து இயற்றப்பட்டது. இந்த சட்டங்கள் அனைத்துமே வந்து மக்களை வந்து சென்றடைந்தது சொல்கிறாங்க. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காகவும் முற்போக்கு வரி விதித்தல் மூலமாக அதிகமான வருமானம் ஈட்டுவோர் மீது அதிக வரி விதிக்கப்பட்டது. அதாவது சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து குறைவான டேக்ஸும், அதே சமயத்தில் அனைவருக்கும் என்ன செஞ்சாங்க, இலவசமான கல்வி இதெல்லாம் வந்து அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த திட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய பலன் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இலவச சேவைகள் மூலமாக மக்களை சென்றடைந்தது. இவற்றிற்கு மேலாக நாடுகளில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்காக அந்த வரி விதித்தல் மூலமாக அதிகமான வருமானம் ஈட்டுவோர் மீது அதிக வரி வந்து செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திஸ் லெசன் இஸ் ஓவர் ஃபினிஷ்ட். Thank you students.